அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள். இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை, எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று, அது மட்டுமல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக பலமுறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, அதாவது பல முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. இதே போன்று 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார். கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம், அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான். ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி, அந்த அங்கீகாரம், அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதுவும் இல்லை. அதனால் எந்த குழப்பமும் கிடையாது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன். மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும். அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே அதை அணுகி அவங்க என்ன செய்யணும் செய்ய போறோம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? மாம்பழம் சின்னத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம அதெல்லாம் பேசக்கூடாது. குழப்பம் பண்ணாதீங்க, ஊடகங்கள்ல குழப்பம் பண்ணாதீங்க. சின்னத்தை பத்தி எந்த வாதமும் கிடையாது, எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லை. அதாவது மாற்று தரப்பு, அதாவது அப்ஜெக்ஷன் தரப்பு அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நீதிமன்ற தேர்தல் ஆணையம். அதை எப்படி சார் பாக்குறீங்க? நாங்க என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது, அவ்வளவுதான். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி சாத்தியமா? திமுக கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு, திமுக கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை இந்த தேர்தல். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கோட தான் நாங்க அரசியல் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுக்கலாம். இப்ப ஒன்றும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தோட பங்கு பெறுறது வாய்ப்பு. அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலா தான் வாக்கு வரும், தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்காங்க, கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த குழப்பம் கிடையாது. இதுல ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான். ஒன்னும் ஆக போறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். சம்பந்தமா நானும் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் இந்த ஆண்டே 7 தேர்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வெறும் 10,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 தேர்வுனா வெறும் ஒரு 6,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு, கிரேட் 4 வேலைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிசில வெறும் 6,000 பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்குது. நிச்சயமா அது நியாயம் இல்லை. அதனால இன்னும் கூடுதலாக
எவ்வளவு, அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். இந்த 4 ஆண்டு காலத்துல கிட்ட 2 லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 7 லட்சம் வேலை காலியா இருக்கு. ஆனா அதை நிரப்புறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி, இப்ப போக்குவரத்து தனியார் மயமாக்கி, துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது, மொத்தமா எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னன்னா அதுக்கு காசு, கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் கொடுக்குறவங்க கிட்ட வேலை கொடுத்துடுது. அதனால அரசு வேலையிலே எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து மலை மீது ஏறுன்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரும் இது ஏதாவது ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது. யாருமே எந்த பக்கம், இவங்க பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது, சர்ச்சையும் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது. நீதிமன்றம் சொல்றபடி நம்ம கேட்கணும். சட்டமாவது ஒழுங்காகுது. என்ன சட்டம் இருக்குது, என்ன ஒழுங்கு இருக்குது? இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AGS விஜயன் அவர் வீட்டிலே கொள்ளடிச்சு போயிட்டாங்க. இப்படி சட்டம் ஒண்ணுமே கிடையாது. காவல் நிலையத்துக்கு உள்ள போய் கழுத்தறக்குறாங்க. எவ்வளவு கொள்ளைகள். இந்த திமுக ஆட்சியில தான் இது வரைக்கும் அதிகமா கொலைகள் நடக்கிறது ஆட்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிக கொலைகள் நடந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில தான். குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஆட்சி. ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா கஞ்சா, போதைப் பொருட்கள், கோக்கைன், அப்படின்னு ஹெரோயின், என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கோ வெளிநாட்டுல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல கிடைக்குது. நிறைய பிரச்சனைகள் அதனாலதான் வருது. சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதுக்கு பத்தி என்னன்னு கூட அதுக்கு தெரியல, அது ஒன்றும் தெரியல. இதே போன்ற ஆனா பொய்ய திருப்பி ஒரு பொய்ய மறுபடியும் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு முதலீடுகள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகமே போட்டேன், திமுக பொய் முதலீடுகள் என்ற ஒரு புத்தகத்தை ஆவணத்தை வெளியிட்டேன். அதன் பிறகு 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில்துறை அமைச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா 23 விழுக்காடு வந்துடுச்சுன்னு சொல்றாரு. ஏன் பொய்ய சொல்றீங்க? 23 கூட கிடையாது, வெறும் 9 விழுக்காடு தான். ஒரு ஆவணத்தையே போட்டு புக்கே போட்டு வச்சிருக்கிறேன். விழுக்க எதுவுமே இல்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 11,32,000 கோடின்னு. அதாவது அமைச்சரவையில ஒப்புதல் அளித்ததே வந்து 1,56,000 கோடி. அதுல 1 லட்சம் கோடி தான் வந்தது, முதலீடு வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்குது. எங்களுடைய ஆசை என்ன, இன்னும் நிறைய வரணும், முதலீடு வரணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், பொருளாதார முன்னேற்றம் வரணும் தான் எங்களோட இன்னும் விருப்பம். ஆனா பொய்ய சொல்லிட்டு இவ்வளவு வந்துடுச்சுன்னு சொல்றது பொய்ய. வந்ததுன்னா சந்தோஷம், வரல, வராமலே வந்துடுச்சுன்னு சும்மா பொய்ய சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றதுலாம் வந்து விளம்பர அரசு தான் நடத்திட்டு இருக்கு. அது இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆந்திராவும் தெலுங்கானா, குஜராத் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் தான். கூகுள் நிறுவனம் 1,20,000 கோடி வைசாக்ல போய் அங்க முதலீடு செய்யறாங்க. கூகுள் நிறுவனத்தின் இப்போ CEO சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஒருத்தர் வந்து அவங்க சொந்த ஊர்ல தான் வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை ஆந்திராவில போய் முதலீடு செய்யறாருன்னா அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்க மெத்தனமா இருக்கிறாங்க. அதை பத்தி கவலை கிடையாது. நிறைய நிறுவனங்கள் ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு போகுது. அங்க இவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 30 லட்சம் 40 லட்சம், அங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 99 பைசா ஆந்திராவில் கொடுக்குறாங்க. 99 பைசா ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க. அப்ப எங்க போவாங்க? அதனால இது நிறைய ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சிக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துல முற்றுப்புள்ளி வரும். சார், இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு திமுக கூட்டணி தான் வந்து ஒரு வலுவான கூட்டணி மாதிரி இருக்குது. எதிர்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியா சேர்றதுல ஒரு சிக்கல் இருக்கா, சிரமம் இருக்கா? அது எப்படி பாக்குறீங்க? எந்த சிரமமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல நீ பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு அமையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனா இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும். உறுதியா திமுக கூட்டணி தோல்வி அடையும், மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா என்னுடைய 100 நாள் நடைபயணத்துல நான் பார்த்துட்டேன். நான் இந்த 100 நாள் நடைபயணத்துல மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அது உறுதியா நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய இப்ப ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நாங்க ஒன்னு அமைச்சிட்டோம்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும். சார், வாக்காளர் பட்டியல 50 லட்சம் வாக்காளரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வச்சுக்கிறாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டா இருக்காது. அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதை பத்தி பதில் சொல்லலாம்.
இன்னுமே அது வெளியிடல. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. வெளியிட்டாதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள எப்படி 50 லட்சம் 60 லட்சம் சொல்ல முடியும் தெரியும். அது இன்னொன்னு, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இறந்தவங்க பேர் இருக்கு. அது 2 வாக்கு வைத்திருக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கழிக்கணும். சென்னையில வந்து மழை என்பது இப்ப பல இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கு, மக்கள் அவதிப்படுறாங்க. 4000 கோடி ரூபாய் போட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட நிலை எப்படி சார்? அது வந்து இன்னும் ஒரு எப்படியாவது 10 வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா இவங்க எல்லாம் காசுக்கு தானே என்ன பண்றாங்க. அது ஒரு திட்டமிடுதல் கிடையாது. மழைக்கு முன்னாடி எல்லாம் செய்யணும். இன்னும் இங்க நீ சென்னையில எங்க நான் சென்னையில தான் இருக்கிறேன். சென்னையில நீங்க எங்க போனாலும் அப்படியே சாக்கடையாக அப்படியே பள்ளம் தோண்டி அப்படியே வச்சிருக்கிறாங்க. எதுவும் செய்யறது கிடையாது. எல்லாம் செய்யற மாதிரி கான்ட்ராக்ட் சும்மா போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திட்டம் இல்லை. அவங்க என்ன செய்யணும், தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வை கிடையாது. அடுத்த 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு திட்டமிடணும். இன்னைக்கு இவங்க அடுத்த 2 ஆண்டுகளும் திட்டம் எடுத்தது கிடையாது. ஏதோ வரணும், கான்ட்ராக்ட் வரணும், அது தேவையா இல்லையான்னு கிடையாது. இபி எடுத்துக்கங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துங்க. அது எதுக்கு அந்த போல் வாங்குறாங்க, எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க, என்ன வாங்கினது மொத்தமா வாங்கிடணும். ஏன்னா அவன் அதிகமா காசு கொடுப்பான், லஞ்சம் கொடுப்பான். அது வாங்கி வச்சிடணும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் மின்சாரத்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 கடந்த 3 ஆண்டு காலத்தில் 4 முறை வந்து மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதில் சராசரியாக வந்து 32% உயர்த்திருக்காங்க. 32% சராசரியாக. சிலது 55%, சிலது 20%, 18%லாம் சேர்ந்தா ஆவரேஜ் வந்து 32%. இந்த 32% ஆவரேஜில் இந்த ஒவ்வொரு ஆண்டும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த வருமானம் விட இப்போ கிடைக்கிற வருமானம் 50,000 கோடி அதிகம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு 10,000 கோடி நட்டோன்னு சொன்ன மின்சாரத்துறை இன்னைக்கு 50,000 கோடி அதிகமா வருமானம் வருது. ஆனாலும் இன்னைக்கு 20,000 கோடி நட்டோன்னு சொல்றேன். ஏன்னா லஞ்சம் ஊழல் தான். அதுல அந்த ஊழல் இதுல என்னன்னா தேவையில்லாதது அதிகமா வாங்கிடுறாங்க. அது சும்மா அப்படியே கிடக்குது. அது எதுக்கு தேவைன்னு தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. லஞ்சம் கொடுக்குறான்னா யாராவது பார்க்குற அமைச்சரை பார்க்குறாங்களா, அதிகாரியை பார்க்குறாங்களா, இது நாங்கள் பொருள் வச்சிருக்கிறோம், இது வாங்குங்கன்னா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்படியே ஸ்டோரில் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. இதுதான் அதனால தான் நட்டம் வருது. 2வது நட்டம் வருது வந்து பார்த்தீங்கன்னா தனியார்கிட்ட இருந்து மின்சாரத்தை பெறுதல். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து 18,000 மெகாவாட், மின் உற்பத்தி 36,000 மெகாவாட், தனியார் அரசு தேவை எல்லாம். அந்த 18,000 மெகாவாட்டில் கிட்டத்தட்ட 4,000 மெகாவாட் தான் அரசு வந்து தயாரிக்கிறது மின்சாரத்தை. மீதி 14,000 மெகாவாட் வந்து தனியாரிடம் மத்திய அரசும் பெறுகிறது. மத்திய அரசு வந்து அதுல இன்னொரு 4,000 மெகாவாட் கொடுக்குறாங்க. 10,000 மெகாவாட் தனியார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஏன் இவங்களால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா? எவ்வளோ மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து நிலுவையில் எவ்வளோ நாளா இருக்கு? 15 ஆண்டுகள் இருக்கு நிலுவையில். 15 ஆண்டுகள் வேணுமே தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசு துறையில மின்சாரம் தயாரிக்கணும்னா ஒவ்வொரு யூனிட் வந்து 3 ரூபாய்க்கு தயாரிக்கலாம். தனியார் கிட்ட இவங்க வந்து 9 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 15 ரூபா கூட ஒரு யூனிட் வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து லஞ்சம். அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. மின்சாரத்துறையை நாசப்படுத்திட்டாங்க. சொல்லாம நன்றி.